بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்கள், ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பது என்னுடைய தலைப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறாமல் ஹஜ் பெருநாள் என்பது கிடையாது. ஹஜ் பெருநாள் என்பதே முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்டவைதான். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை பல முறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மகனை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான், அறுக்க முன் வந்தார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஒரு கதையாகத்தான் நாம் கேட்டு வருகிறோம். நிதர்சன உண்மையாக இது போன்ற ஒரு கட்டளை நமக்கு வருமானால் நாம் நம்முடைய மகனை அறுக்க முன்வருவோமா என்று நாம் சிந்தித்து பார்த்து அதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்த அளவிற்கு வேறு யாரையும் புகழவில்லை என்று சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு திருமறை குர்ஆனில் பல வார்த்தைகளில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்புகளை எடுத்து வைக்கிறார். இந்த உலகமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். உலக மக்கள் யாவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகள், அவர்கள் பிரச்சாரம் செய்த யுக்திகள், அவர்கள் பேசிய நெஞ்சுரத்தோடு பேசிய தைரியமான பேச்சுக்கள், வாத பிரதிவாதங்கள், இடித்துரைத்த பாங்கு, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார், சொல்கிறார். அவர்கள் விஷயத்தில் சொல்கிறார். இது மாதிரி எல்லாம் நாம் பேச முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் இல்லாஹி ஹனீஃபா. நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு பெரும் கூட்டத்தை போன்றவர் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு சமுதாயமாக இருந்தார். தனிநபரை சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுல இருந்த விளைக்கெல்லாம் அவர் எவ்வளவு பெரிய தைரியசாலி என்று. ஒரு மனுஷன் தானே. ஆனா ஒரு மனிதர் இப்ராஹிமை பல்லாயிர கூட்டங்களுக்கு சமமானவர், பெரும் கூட்டத்திற்கு ஈடானவர். அவர் ஒரு சமுதாயமாக இருந்தார் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். ஏன் அப்படி சொல்லலாம் தெரியுதா உங்களுக்கு? ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்து கொண்டு, லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்து கொண்டு எதை சாதிக்க முடியாதோ, எதை தைரியமாக செய்ய முடியாதோ அதை தனிநபராக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார். இவ்வளவு பேர் நாம இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏகத்துவ கொள்கை சகோதரர்கள் சேர்ந்து நாகூர் தர்காவை போய் உடைக்க முடியுமா? தர்காக்களை உடைத்து நொறுக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் சொன்ன வாக்கியம் அது. நம்மளுக்கு ஆசையால உடைக்கிறதுக்கு. எந்த கபரையும் தலைமட்டமாக்காமல் விட்டுவிடாதீர்கள் என்று நபிகள் பெருமானாருடைய கட்டளை அது. கோவிப்பவர்கள் நபிகள் பெருமானாரை கோவிக்கட்டும். அப்ப இந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். நாமெல்லாம் மொத்தமா போய் நாகூர் தர்காவில் போய் அந்த தர்கா போய் இடிச்சிட முடியுமா? முடியாது. 50 லட்சம் பேர் சேர்ந்து போனாலும் நடக்காது காரியம்.
தனிநபராக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார். அதுக்காக பெரும் கூட்டம் அவர் அப்படிங்கிறார். பெரும் கூட்டத்துக்கு மேல அவர். ஒரு மனிதனுக்கு தைரியம் எப்போ வரும் தெரியுங்களா? என் பின்னால எவ்வளவு கூட்டம் கூடுகிறது என்பதை பொறுத்து எனக்கு தைரியம் வரும். சாதாரண என் பின்னால 10 பேர் என்ன ஒரு தைரியம் வரும். ஒரு 10 லட்சம் பேர் என் பின்னால வாங்கல, இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டரை கூட நம்ம காலில் விழ வச்சாங்க. உங்க பின்னால ஒரு 10 லட்சம் பேர், ஒரு 50 லட்சம் பேர் சேர்றாங்கன்னு வைங்க, பிரதமர் இந்த இடத்துல வரணையா வந்தா தாயா போவோம்னு சொல்லி பாருங்க. 50 லட்சம் பேர் உங்க பின்னால நிக்க. 50 லட்சம் என்ன ஆச்சு? ஓட்டு. ஒரு ஓட்டு 5 பறிக்கிற வேண்டியதான். அப்ப பிரைம் மினிஸ்டர் இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா வந்துருவார். அப்ப நம் பின்னால் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தைரியம் வரும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க சாதாரணமா பேசிட முடியாது. நீ 4 பேர் போய் பேசி பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, போடா போடா அப்படின்னு பயந்து ஓடி வந்துருவோம். அதே ஒரு 1000 பேர் போய் நின்னா, வாங்க பாய், உட்காருங்க பாய், அமைதியா இருங்க பாய், டீ சாப்பிடுங்களா பாய், அப்படி கேட்கிறாங்களா இல்லையா? ஒரு ஆர்ப்பாட்டம், கும்பகோணத்தில் பெருங்கூட்டம், இதெல்லாம் பார்த்துதான் கவர்மெண்ட் பயப்படும். அரசு அதிகாரிகள் கூட பயப்படுவாங்க. சட்ட ஒழுங்கை காப்பாற்றியாக வேண்டும் என்பதற்கு நம்ம என்ன சொல்லுவாங்க சரியும்பாங்க. அப்போ ஒரு கூட்டம் எனக்கு பின்னால் இருந்தால் எவ்வளவு பெரிய அதிகாரியும் நான் தைரியமாக பேசுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்க முடியும். ஒரு மினிஸ்டர் கூட போடா வாடான்னு சொல்லிட முடியும் என் பின்னால கூட்டம் இருந்தா. என் பின்னால கூட்டம் இல்ல, கான்ஸ்டபிள் பார்த்து சார் விட்டுருங்க சார், சரியா இருந்துச்சு சார், இதுதான் நம்முடைய நிலவரம். அப்போ கூட்டம் பின்னால் இருக்கும்போது வரக்கூடிய தைரியம் தனிநபராக இருக்கும் பொழுது வராது. பெரும் கூட்டம் இருந்தால் என்ன தைரியம் வருமோ அதைவிட தைரியம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது. அதான் நீங்க பார்க்கணும். அது திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய 100க்கு 100 உண்மை வாசகம். குர்ஆன் வசனம் அல்லாஹ் சொல்றான், நம்பித்தான் ஆகணும். நம்ம பாட்ட முஸ்லிமே இல்ல. என்ன தைரியம் நீங்க பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரச்சாரத்துடைய ஸ்டைல், ஏகத்துவத்தை அவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதோ நீங்க கதையா ஜும்மாக்கள் அஜித்குமார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. கதையே கிடையாது. யதார்த்தத்தில் நடந்த இடித்துரைத்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். மாப்பாட்ட போய் அத்தாட்ட போய் யா அபத்தில் அத்தாபுதி ஷைத்தான், நீங்க ஷைத்தான் வணங்காதீங்க அத்தா அப்படிங்கிற சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா? நீங்க நாகூர் முன்னாடி போயிட்டு ஏன்டா ஷைத்தான போய் வணங்குறீங்கன்னு சொல்லி பாருங்க. தொலைச்சி இவன் அவுலியாவே ஷைத்தான் தாண்டாமா. நம்ம அவுலியாவை ஷைத்தான் சொல்லல, அந்த வணக்கம் ஷைத்தானிய வணக்கம். அல்லாஹ்வை தவிர நீங்கள் எதை வணங்கினாலும் அந்த வணக்கம் ஷைத்தான் தான். வணங்கப்பட்டவர்கள் ஷைத்தான் அர்த்தம் கிடையாது. வணங்கப்பட்டவர்கள் இப்ராஹிம் வணங்கியிருக்கான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வணங்கியிருக்கான், நபிமார்களை கும்பிட்டுருக்கான். அவங்க ஷைத்தானா? இல்ல. ஷைத்தான் சொல்லை கேட்டு அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு விட்டு மனிதனை வணங்கினாயே அது ஷைத்தான். இது நான் சொல்றேன். இது ஏன் கருத்தா? இது யா அபத்தில் அத்தாபுதி ஷைத்தான், தந்தையை ஷைத்தானை ஏன் கும்பிடுகிறீர்கள், வணங்குகிறீர்கள்? ஷைத்தானை வணங்காதீர்கள். சாதாரண வார்த்தை நினைக்கிறீங்களா நீங்க? உங்க வீட்டுல மோது வராங்க, ஏன்டா ஷைத்தான் பாட்ட படிச்சுட்டு நடக்குன்னு சொல்லி பாருங்க. சொல்ல முடியுமா நம்மளால? நபி அவர்களும் அல்லாஹ்வும் காட்டித்தராத அமல் ஷைத்தான் தான். அது எதா இருந்தாலும் சரி. நபிகள் காட்டி தந்தால் சுன்னத், அல்லாஹ் காட்டி தந்தால் இஸ்லாம். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லித்தராத வணக்கமாக இருந்தால் அது இப்லீஸ். அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ நல்லது நினைச்சா முடியாது. நானா நல்லது நினைச்சிட்டு உன்னை செய்யறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்ல சொன்னாங்க. இது வணக்கம், சுன்னத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரை பார்த்து வாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நல்லா இருக்கீங்களா? நான் என்னடா செத்த போனமான பேர்? அப்ப இது தப்பு சிரிப்பு நம்மளுக்கு. ஏன் நபிகள் பெருமான அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அதை சொல்லு. நபிகள் பெருமான இன்னா லில்லாஹி சொன்னா இன்னா லில்லாஹி சொல்லு. நபிகள் பெருமான அல்ஹம்துலில்லாஹ் எந்த இடத்துல சொன்னாங்க அந்த இடத்துல சொல்லு. உன் இஷ்டப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. ஒரு வீட்டுல ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு கேள்விப்படுறீங்க, இன்னா லில்லாஹி சொல்லணும்.
அல்ஹம்துலில்லாஹ் மொத்த போயிட்டாரா அப்படின்னா முப்பஞ்சத்தா தெரியும் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வார்த்தை தானே, நல்ல வார்த்தை தான். இதில் சொல்வது குற்றம், ஷைத்தான் அப்படி சொல்லுவான். நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷ நிகழ்ச்சிக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்றார். துக்கமான காரியத்திற்கு இன்னா லில்லாஹ்னு சொல்லி தந்திருக்காங்க. துக்கமான காரியம் நடந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ்னா அது ஷைத்தான் அப்படி செய்வான். நீங்க சொல்லி பாருங்க, ஒரு ஆள் பதவி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு, யா 1 லட்சம் ரூபாய் காணோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படியா எப்போ சொல்லி பாருங்க. அட பாவி ஷைத்தான் இப்லீஸ் சொல்றான் உங்களை பார்த்து. அல்ஹம்துலில்லாஹ் தானே சொன்னேன், இங்க சொல்லக்கூடாதுயா, புரியுது இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. அப்ப எந்த இடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதுதான், அல்லாஹ் சொன்னதுதான் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் இஸ்லாம். அவர் 2 பேர் சொல்லாம நீங்க வேற யாரு சொன்னதை சொன்னாலும் அது இஸ்லாம், ஷைத்தான் இப்லீஸ். ஆவச்சுக்கிறது நானா சொல்றேன் இது. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இன்னி அராக்க வ கௌமக ஃபீ ضلالٍ முபீன், நீங்களும் உங்கள் ஜமாத்தும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அத்தாட்ட, நீங்களும் உங்கள் ஜமாத்தும் வழிகேட்டில் இருக்கிறது என்பது தெளிவான விஷயம் அப்படிங்கிறார். நீங்க தெளிவா வழிகேட்டில் தான் இருக்கீங்க, சந்தேகமே இல்லைன்ற சொல்ல முடியுமா? அப்படி யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? நீங்க தர்காவில் முன்னால போய் நின்று சொல்லுவீங்களா? அத்தாட்ட போய் சொல்ல முடியுமா? அம்மாட்ட சொல்ல முடியுமா? அப்படி ஒரு தவறான காரியம், இஸ்லாத்துக்கு புறம்பான காரியத்தை செய்யறாங்க, நல்ல தெரியுது, நீங்க தெளிவா வழிகேட்டில் தான் இருக்கீங்க, நீங்க நாசமா தான் போக போறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க அத்தா கேட்கிறாரா இல்லையா? அப்ப நான் நாசமா போறானா? இது எங்க அத்தா ஓதுன மௌலுதுடா அப்படிம்பாரு, எங்க தாத்தா ஓதுன மௌலுது, என்ன 600 வருஷமா 300 வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்க மௌலுது அப்படின்னு உங்க அத்தா சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா சொன்ன மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா அப்படித்தான் சொன்னாரு, அத்தா ஷைத்தான வணங்குறீங்க. டேய் என்னடா ஷைத்தான வணங்குறீங்க? லாயிபீன் விளையாட்டா சொல்றியா, உண்மையிலே சொல்றியா, தமாஷ் பண்றியான்னு கேட்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மகன்ட்ட டேய் தமாசுக்கு தானே சொல்ற, உண்மையில இல்ல, தமாசுக்கா உடைச்சு எரியணுங்கிற தமாசா அப்படின்றார். தல்லாஹில் அகிதன் அஸ்னாமக்கும் அப்படிங்கிறார். தமாஷா, இது ஒரு தமாஷா, இது உடைச்சு எரியணும், மோளுக்கு தான் கிழிச்சு எரியணும், வித்தியார்த்திகளை நொறுக்கி தள்ளணும், கபர்களை உடைச்சி எறியணுங்கிறது தமாஷா. இது தமாஷ் கிடையாதுங்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நான் உடைச்சி எறிய சொல்றேன் தமாஷா அப்படிங்கிறார். அப்பதான் அத்தாக்கு சூடு பிடிக்குது. இவன் உண்மையிலே அவரை பொறுத்தளவுக்கு வெறி வந்துருச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தாக்கு. உலகத்துக்கே மகான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமன்கிறான், முழு மனிதர்களுக்கும் தலைவர் அவர். குர்ஆன் வசனம், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார்னா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியாவது அத்தாவை இஸ்லாத்துக்கு கொண்டு சேர்க்கணும்னு நிக்கிறார், ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒத்துக்கிறாடி கூட பரவாயில்ல, லைலம் தன்தஹி லாருஜுமன்னக மஹஜுர்னி மலியா, இது போன்று பிரச்சாரம் செய்வதை நிப்பாட்டாவிட்டால் உன்னை கல்லால் இருந்து நான் கொள்வேன், போடா வெளியே என்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம வாப்பாத்தாம நம்ம வீட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. எதுக்குடா அந்த பள்ளியோட்டு வரலாச்சிட்டு இருக்க, உங்களுக்குன்னு ஒரு பள்ளியாசலுக்கு ஏற்கனவே ஒரு 1000 ரூபாய் தொலை வேண்டியதானே, எதுக்கு அந்த பள்ளியோட்ட போய் வரலாட்டிட்டு வம்பு எழுதிட்டு வரணும்னு சொல்லுவாங்க மிஞ்சி போனா நம்மள்ட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சொன்னாரு, நானே கல்லா இருந்து கொள்ளுவேண்டாங்கிறாரு. அப்ப ஊர்க்கார போய் அடிச்சா கூட சேர்ந்து கல்ல எடுத்து கொடுப்பாரு, ஒழுங்க அந்த பேரை அப்படின்பாரு. கல்லா இருந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்காரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதுல ஒரு சம்பவத்தை கூட நபிகள் பெருமானார் சொல்கிறார். மறுமையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா நிப்பாராம் மறுமையில. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, என் சொல்ல கேளுங்க, நான் என்ன பாடுபட்டு உலகத்துல சொன்ன கேட்க மாட்டேன்ட்டீங்களா அத்தா, தோசினி சொல்ல கேட்க மாட்டேன்ட்டீங்களேன்னு யார் சொல்லுவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தாட சொல்லுவாராம் வாப்பாட்ட. அப்ப அத்தா சொல்லுவாராம், இப்ப நீ சொல்லு என்னன்னா கேட்கிறம்மா மறுமையில நின்றுட்டு, இப்ப சொல்லுமா என்னதை கேட்கணும் சொல்லுப்பா, பூஜை கேட்டு நான் போது தூக்கி நரகத்திலும் போடுவான்ல, அது தெளிவு குர்ஆன்ல எல்லாம் சொல்லிட்டாங்க. அவர் அல்லாஹ்வுடைய விரோதி, அவர் அல்லாஹ் மன்னிக்க முடியாது என்றார். மாக்கான நபிய வல்லதீன ஆமனோ யஸ்தக்பிருல் முஷ்ரிகீன், எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த நபியாக இருந்தாலும் சரி, இணை வைத்த ஒருவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது.
இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்கான்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக, விலை ரூபாய் 150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தகுதியற்ற செயல் அது. ஒரு நபி அப்படி கேட்கக்கூடாது. எவனுக்கு போய் பாவமன்னிப்பு கேட்டோம்? எனக்கு கேட்கலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவமன்னிப்பு, உங்களுக்கு கேட்கலாம். தாத்தா கேட்கக்கூடாது. இப்படி கொடுமையை பார்த்தீங்களா? நம்ம என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அண்ணனா தம்பியா சொந்தமா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பெரியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் கொண்டு வந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கா இப்ராஹிம் நபி துவா செய்யலாம், அல்லாஹ் ஏத்துக்குவான். பெத்தெடுத்த வாப்பாக்கா தெரிஞ்சா வாயமுமார் சொல்லிட்டாங்க. பலம்மா தபையன அன்னஹு அதுவுல் இல்லா தபர அன்ஹு இன்ன இப்ராஹிம் அவ்வாஹுல் ஹலீம். இப்ராஹிமுக்கு தன் தந்தை ஆசர் அல்லாஹ்வுடைய விரோதி என்பது புரிந்து விட்டது, தெரிஞ்சு வச்சு. ஆஹா, இவர் அல்லாஹ்வுடைய விரோதில, நமக்கு அத்தா பெத்தெடுத்த தகப்பனா இருக்கலாம், அல்லாஹ்க்கு விரோதி என்றாரு. அப்ப இவருக்கா நம்ம எப்படி பாவமன்னிப்பு தேடுறது? உத்தரவு விட்டார். யா அல்லாஹ், கேட்டது தப்பு, நம்ம கேட்க மாட்டேன். இன்ன இப்ராஹிம் அவ்வாஹுல் ஹலீம், சூப்பர்மேன் இப்ராஹிம், சகிப்புத்தன்மை வாய்ந்தவர், நல்ல மனிதர். காரணம் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிட்டார்ல. என்ன எங்க அத்தாவுக்கா நான் துவா செஞ்சேன், என்ன நீ கேட்கல, அப்படி கோவிக்கல, அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க சில பேர். அவுலியாக்கள்லாம் அல்லாட்ட கோவிச்சுக்கிடுவாங்க, அல்லாஹ் தட்டி கொடுப்பாங்க, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஒண்ணு அல்லாட்ட ஒண்ணு சொல்லிட்டா வேற வழி இல்லை அல்லாவுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நம்ம அஜித் குமார் ஆலிம்சாக்கு. ஒரு நபி உலகத்திற்கே முன்னோடி, உலகமே நபிகள் பெருமானாரை பின்பற்ற, நபிகள் நாயகம் பின்பற்றத்தக்க ஒரு நபி இருக்கிறார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு சொல்ற மத்தாக்கா துவா செய்யாத, வாய்மொழி சும்மாரு, என்னமோ நான் மிரட்டி சொல்றேன்னு நினைக்க கூடாது. இதை இப்படிலாம் பேசுறான், நான் எப்படி பேசுறேன்? அல்லாஹ் எப்படி பேசுறான்? அல்லாஹ் ஒரு மனிதன் இறங்கியே பேச மாட்டான், அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தட்டி கொடுப்பான்னு நினைக்கீங்களா? இப்ராஹிம் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டாதப்பா, எனக்கு அதெல்லாம் மன்னிக்க முடியாது, தூர விட்டு. இப்படி உனக்கு கேள்வியா மன்னிப்பு, மொப்பனை கேட்காத அப்படி சொல்லிருக்காங்க. ஏன்? ஷைத்தானை எப்படி அல்லாஹ்வுடைய விரோதி என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானோ அது போல இப்ராஹிம் அத்தாவை சொல்லணும். அப்படி நீங்க பார்க்கணும். ஷைத்தான் மரியாதை அல்லாஹ் பேசுவான். ஏப்பா அன்புள்ள ஷைத்தானே, உன் மேல எனக்கு ரொம்ப கோபம், அப்பெல்லாம் செய்யாது, போட போட என்ன சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்ராஹிம் அத்தாவை அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல. நானா சொல்றேன்? இப்படி குர்ஆன் வசனத்துல இல்லன்னா என்ன புடிச்சுக்காத, கத்தையால சாத்துக்கிறேன், இருந்தா ஏத்துட்டு போக வேண்டியதானே, என்ன கஷ்டம்? அல்லாஹ்வுடைய விரோதி என்பது தெரிந்தது, துஆ செய்வதை விட்டு விட்டார் இப்ராஹிம். அல்லாஹ் யாரெல்லாம் முக்ரிஹலஹும் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களுக்காக இக்கட்டை, அல்லாஹ்வுக்கு இக்கட்டை ஏற்படுத்துவோம் எவரும் இல்லை நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இக்கட்டுடா புரியுதா உங்களுக்கு? கையை பசைறது இக்கட்டு, என்னடா செய்யறது? இந்த ஆள் இப்படி கேட்டு போட்டாரு, என்ன செய்யறது? நம்ம நினைப்போம் இல்லைங்க. திடீர்னு ஒரு ஆள் உங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கிறாரு, உங்களோட 1 லட்சம் ரூபாய் இருக்குது அவருக்கு தெரியும், உங்களுக்கு பல தடவை உதவி செஞ்சிருக்காரு, ஒரு 10,000 ரூபாய் கொடுன்ட்டாரு, கேட்டார், இவற்றை எப்படி இல்லங்கிறது இக்கட்டா போச்ச, வேற வழி இல்லையே. இது மனிதனுக்கு நடக்கும், படைச்சவனுக்கு இக்கட்டா? படைச்சவன் இக்கட்டு சொல்றான். முஹீத் அப்துல் ஜிலானி கேட்ட பிறகு வேற வழி இல்லாமல் அல்லாஹ் கொடுத்து விட்டார், கொடுத்து விட்டாங்க. லா யுஸ்அலு அம்மா யஃஅலுஹும் யுஸ்அலுன், பஞ்சி, அவனிடத்தில் ஏன் எதற்கு என்று எவனும் கேட்க முடியாது, அவன் கேட்பான் எல்லோரையும். குர்ஆன்ல, குர்ஆன் வசனம் இது, வசன வார்த்தையை போயிட்டு பாத்தீங்களா? அவனிடத்தில் ஏன் எதற்கு என்று எவனும் கேட்க முடியாது. இப்ராஹிம் நபியும் கேட்க முடியல.
ரசூலுல்லாஹ் கேட்க முடியல, எந்த நபியும் கேட்க முடியல. அவன் எல்லோரையும் கேட்பான். என்னையா அவன் கேட்பான். அவன் மரியாதையை பேச நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாமெல்லாம் அடிமைகள், அல்லாஹ்வுக்கு அடிமைகள். நபிமார்கள் தலைமை அடிமைகள் அப்படி சொல்லிக்கிடுங்க. தலைமை தொண்டர். நபிமார்கள் நம்ம எல்லாம் விட பல மடங்கு உயர்ந்தவர்கள். அல்லாஹ்வுக்கு அடிமைகள் தான். அடிமைகளை போய் எல்லாம் மரியாதையை கூப்பிடுவான். இப்ப நான் இருக்கிறேன், என்ன மரியாதையை எல்லாம் கூப்பிடணுமா? டே அப்துல் ரஹ்மான் கூப்பிடுவான். அதே மாதிரி முஹிதீனை கூட முடியாதல்ல. முஹிதீன் வாடா உட்கார்றான்னு சொல்லுவான். நாம விடக்கூடாது. மனிதன் மனிதனுக்கு மரியாதை கொடுக்கணும். என்னை விட பெரிய ஆளுக்கு நான் மதிக்கணும். என்னை விட சிறியவர்கள் அன்பு செலுத்தணும். படைச்ச ரப்புல் ஆலமீன் நான் மரியாதையை கூப்பிடுவான். அவன் என்ன கூப்பிட்டானே அது போதும் நினைப்போம். அல்லாஹ் அது போதும், என்ன கூப்பிடு, என்ன போடா மடையா முட்டா பையில சொர்க்கத்துக்கு போது போதும். என்ன திட்டிக்கிட்டே சொர்க்கத்துக்கு போக சொல்லு, அது போதும். அல்லாஹ் திட்டு நமக்கு என்ன? படைச்சவன் இல்லைங்க, அவன் எஜமான் இல்லைங்க. அடிமைகளை அவன் எப்படி வேணாலும் செய்யலாம். அவன் கிருபை உள்ளவன், கொடுமைப்படுத்த மாட்டான். அதனால அவனிடத்தில் ஏன் எதற்கு என்று எவனும் கேட்க முடியாது. அவன் எல்லோரையும் கேட்பான் அப்படிங்கிறான். ஒரு மனுஷனே இருக்கிறான், முதலாளி கேட்கிற கேள்வியை தொழிலாளி கேட்க முடியுமா? நீங்க ஒரு கடையில வேலை பார்க்கறீங்க அப்படி வச்சுக்கிற உதாரணத்துக்கு, காலையில 10 மணிக்கு கரெக்டா கடைக்கு வரணுங்கிறாரு முதலாளி. 1 மணி நேரம் லேட்டு, 11 மணிக்கு போறீங்க கடைக்குள்ள. முதலாளி ஏன்டா லேட்டு அப்படிம்பாரு. கொஞ்சம் வேலையா போச்சுங்க. இந்த மாதிரிலாம் காரணம் சொல்லக்கூடாது. நாளை கரெக்டா 10 மணிக்கு காலையில கடைக்கு வரல, கடைக்குள்ள நுழையக்கூடாது. புரியுதா? இது முதலாளி சொல்ற வார்த்தை. மறுநாளைக்கு தொழிலாளி கரெக்டா 10 மணிக்கு போயிட்டாரு. முதலாளி ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு. ஏன் லேட்டு? தொழிலாளி உள்ள லேட்டு. இந்த மாதிரிலாம் லேட்டா வரல, கடைக்குள்ள நுழையக்கூடாது. யார் யாரடா கேட்கறது பாரு. ஏன் இதை கேட்கிறாரு சொல்லுங்க பாப்போம். யார் யாரை கேட்கறது? நீ எனக்கு சம்பளம் தரையா, நான் உனக்கு தரலாம். நான் உனக்கு சம்பளம் தருவதால் உன்னை நான் தான் கேட்கலாம். அந்த உரிமை எனக்கு, நீ என்ன கேட்க முடியாது. ஏன் இஷ்டம்? ஒரு மனுஷன் சம்பளம் தரும்போது இவ்வளவு உரிமைனா மொத்த உலகத்தில படைச்சு விட்டுருக்கான். சாதாரண விஷயம் அது. ஒரு 1000 ரூபாய் சம்பளம் தந்துட்டு இவ்வளவு உரிமை அவனுக்கு இருக்கு. உலகத்தை படைச்சு நம்மளுக்கு தேவை. வளர்க்கும் மாதிரி சமாவாத்தியமாப்பில் ஆறு. வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் உங்களுக்கு தான். நீங்க எதுக்கு எனக்கு அடிமையா இருக்கத்தான்? என்ன வணங்கத்தான். உலகமே உங்களுக்கு, நீங்கள் எனக்கு அடிமையாக இருப்பதற்கு, வணங்குவதற்கு, என் சொல்ல கேட்கிறது. நீங்க ஏண்ட கேள்வி கூடாது, நான் கேட்பேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வியில தானே பிடிச்சி வாங்க நெத்தியடி போட்டானல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊரை அழித்து விட துவா செய்தாரு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு போயிட்டாரு. அந்த ஊரை அழிக்க போகும்போது அந்த மக்கள் கையெழுத்தாங்க. அல்லாஹ் தெரியாதனமா செஞ்சே மன்னிச்சிருந்தான். மொத்தமா கையெழுத்தான். அல்லாஹ் பாதுகாத்தான் அவங்கள. குர்ஆன் வசனம் இது, கதை கிடையாது. உடனே யூனுஸ் வர்றாரு. மக்கள் அழியில சந்தோஷமா இருக்கிறான். என்ன செஞ்சிருக்கணும் யூனுஸ்? அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கணும். யா அல்லாஹ், என்ன மக்கள் சந்தோஷமா இருக்காங்களே, நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படிலாம் கேட்டிருக்கணும். இவர் அல்லாஹ்வை கோவிக்கிறாரு. என்ன இந்த ஊரை அழிக்க சொன்னா அல்லாஹ் வந்து அழிக்காம விட்டான் அப்படின்ட்டு போறாரு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வதன்னூனி இல்லாஹ முகாலிமன் ஃபதன்ன அல்ல நக்திர அலைஹி. அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை என்று இவர் நினைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கோவித்துக் கொண்டு செல்கிறாரா? எங்க போற இருந்தாலும் யாற்றை கோவிச்சிட்டு யாற்றை எங்கேயா போறீங்கன்னு நினைக்கிறான். யாற்றை கோவிச்சிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ்ட்ட கோவம் உனக்கு? அத்தாட்ட கோவிக்கலாம், அம்மாட்ட கோவிக்கலாம், புஞ்சாயிட்ட கோவிக்கலாம். கோவிச்சா கொஞ்சம் இறங்கி வருவாங்க. அத்தாட்ட கோவிச்சிட்டீங்க, அது அம்மாட்ட கோவிக்கிறீங்க, நான் சாப்பிட பண்ண போ அப்படின்னு அம்மா என்ன செய்வான்? அப்படிலாம் சொல்லாடா வாடா, இது அம்மா செய்யறது. படைச்சவன் அப்படியா கோச்சோனே அப்படிலாம் செய்யாதையா வாயா அப்படி அல்லாஹ் சொல்லுவான், போயா அப்படின்றான். நானா சொல்றது? அல்லாஹ்விடத்தில் கோவித்துக் கொண்டு இவர் எங்கே செல்கிறார்? லௌலான் ததாரகஹு நிஅமத்தின் ரப்பிஹி லருபித பில் அராயுஹு மதுமூம். அல்லாஹ்வுடைய இரக்கம் அவர் மீது இல்லாமல் இருந்திருந்தால், போனா போதும் விட்டுட்டான், தெரியாதனமா செஞ்சுட்டாருன்னு. அல்லாஹ் அவர் மீது அன்பு செலுத்தாமல் இருந்திருந்தால் வெட்டவெளி பொற்றையிலே தூக்கி வீசப்பட்டிருப்பார், இழிந்த நிலையில், கேவலமான நிலையில். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். ஐயோ யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நான் அநியாயம் செய்து விட்டேன், நீ என்னை மன்னித்து விடு என்று அவர் கேட்டார். சரி போ, தெரியாதனமா செஞ்சு போயா அப்படின்னா.
அல்லாட கோவிச்சுட்டு எங்க போறேன்னு நபியை கேட்கிறான். அல்லாட கோவிச்சுட்டு எங்க போறீங்க? பூமி ஓட்டு சந்திரமண்டலத்துக்கு போங்க. அது யாரு கேட்க மாட்டாங்க. மொப்பையும் தாடாது, அது யாரு சந்திரமண்டலம் யாரு? நீ எந்த கோவிலுக்கு நாங்க அந்த இடத்துல தொகுனா அது அல்ல தானே. அதுதான் அல்ல அப்படின்னா அல்லாட கோவிச்சு எங்கதான் போயிருவேன். அல்லா படைக்காத இடத்துக்கு போ. அத்தா சொல்லலாம், என் மேல உண்மையில உங்க ரோஷம் இருந்தா என் வீட்டுல இருக்காங்க போயாட்டு போயிடலாமே. ஏன்னா உலகமா ஒரு வீடு படைச்சவன் செய்ய முடியுமா? அப்படி கேட்கிறான். அல்லாஹ் இடத்துல கோவித்துக் கொண்டு எங்கே செல்கிறார்? அப்ப நபிமார்கள் கதியே இப்படின்னா அப்புறம் என்ன முஹீத்தீன் வேண்டி கிடக்குன்னு. உதாரணத்துக்கு தான் முஹீத்தீன் மேல எனக்கு தனிப்பட்ட கோமலம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். முஹீத்தீன் சொன்னா பளிச்சு வணங்குவதற்கு அவரை சொல்றேன். இருக்கல எஃபெக்ட் கூடது அவர் தானே மக்களை பொறுத்தளவுக்கு. அதுக்காக முஹீத்தீன் வச்சு பேசுறேன். நபிமார்கள் கதி எப்படின்னா ஒரு யூனுஸ் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, உலகத்திற்கே அவர் முன்னோடி. அவர் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட முன் வந்த பொழுது அதற்கு பிறகு ஒரு ஆட்டை ஒரு குர்பானி கொடுக்க சொல்றான். உலகம் அழிவு வரை அதை செய்யுங்கிறான். இன்னைக்கு எல்லாம் உலகம் அழிவு வரை அது கட்டளை. நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய கரியோ ரத்தமோ எல்லாம் வந்து சேராது. நீ தானே அதை சாப்பிடுற. நம்ம அறுக்கிற ஆட்டை யார் சாப்பிடுறோம்? அல்லாஹ் சாப்பிடுறான். நம்ம தானே சாப்பிடுறோம். வேற என்ன? என் மகனை அறுக்க சொன்னால் நான் அறுப்பேன் என்ற பயம் இருக்கா? சொன்னா செய்வீங்களா? அப்படி கேட்கறான். என் மகனை அறுக்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். யோசிச்சு பாருங்க, இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. எந்த மாதிரி அவர் இருந்திருக்கிறாரு, தாம் அத்தாட்ட எப்படி பேசுறாரு, தாம் மகன் எப்படி இருந்திருக்காருங்கிறத பார்க்கணும். அவர் உள்ளத்தில் அந்த ஏகன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தால், பயம் இருந்தால் இந்த மாதிரி முன் வந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? மகனே, இன்னி அராபில் மனாமி அன்னி அல்பக, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். இறைவனுடைய கட்டளை. நீ என்ன சொல்ற? யாபத்து ஃபால்மாத்து உமர் சத்ததி இன்ஷா அல்லாஹ் மின ஸாபிரீன். அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள், களத்தை தருகிறேன், பொறுமையாக இருக்கிறேன். இதோ நடக்கிற காரியமா இது? கலையா சொன்ன ஈஸி, நடக்குமா இது? உங்க மகனை அறுத்து பலியிட அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட மகன்? எப்படி கடைசி முதிர்ந்த காலம், 90 வயசுக்கு மேல வச்சுக்கிடுங்க. 100 வயசுக்கு மேல அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையன் வாலிப வயதை அடைகிறார். கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி சம்பாதிச்சு கொடுக்கிற வயசுல இருக்க சொல்றாங்க. நீங்க பையனை படிக்க வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து படிச்சு முடிச்ச பிறகு சவுதி அரேபியால 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு போகும்போது போட்டா போயிட்டான். அல்லாஹ் காப்பாற்றணும். என்ன நடக்கும்? எப்படி இருக்கும்? அல்லாஹ் படுத்துறோம்லங்க. என்ன அல்லாஹ் பிள்ளைய தன்னா கஷ்டப்பட்டு வளர்த்தான் போத்தாயிட்டான். அந்த அல்லாஹ்க்கு என் பிள்ளை தான் கண்ணதறித்தான் சொல்லி போடுவாங்க. ஈஸியா சொல்லிடுவீங்களே, வாயில வந்துருமே. அல்லாஹ் அறுத்தவங்க சொல்றான், மூத்தா கூட ஆக்கல, கத்தி எடுத்து நீ அறியா அப்படிங்கிறான். சாத்தியமா? செய்ய முன்னுருவோமா? 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய் ஒரு ஆடு அறுத்து கொடுத்தா லேசு நினைக்கீங்க. யாரும் அறுக்க முடியாது. 4000 ரூபாய் ஆட்டை அறுத்தவன் நம்ம தான் சாப்பிட போறோம். ஹஜ் பண்ண வந்து ஒரு 10 நாளைக்கு மட்டானா தீட்டனாலும் நினைச்சுட்டு அறுக்கணும். அது என்ன பெரிய கவலை? மகனை அறுக்க போறோம். ஒரு குழந்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு வயது முதிர்ந்த நிலை, அவன் சம்பாதிச்சு தர வயசு எப்படி இருக்கும்? குழந்தையே இல்லாட்ட கூட கவலை கிடையாது. 10 வருஷம் குழந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறந்து 5 வயசுல மூத்தா போறான். ரொம்ப கொடுமை அது. அது மாதிரி எல்லாம் சொன்ன அறுத்து பலியிடுங்கிறான். நம்ம ஒரு குழந்தை அப்படி செய்வோமா? 10 குழந்தையா இருந்தாலும் செய்ய மாட்டோம். ஒரு பேச்சுக்கு சொல்றாருந்தா 10 பிள்ளைல ஒண்ணு அறுக்கணுமா, ஒரு தரத்தலையா சுத்திட்டு அவனால தூக்கி அறுக்குமே அப்படின்னா பேச்சுக்கு சொல்லலாம். சரி, நீ வேணா அறுக்கணும்னு மகன், மகனே உன்னை அறுக்கணும்னு அல்லாஹ்தால கட்டளையிட்டான்டா. அட போயா லூசு, உன் கருத்தை அறுத்துக்கையா, என்ன அறுக்கணும் லூஸ் அவனுக்கு மகன் அப்படி சொல்லுவானே. இதுதான் நடக்கும். கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு கட்டளை என்றால் என் பிள்ளையை அறுப்பேன், என் தந்தைக்கு கட்டளை என்றால் கருத்தை கொடுப்பேன். இப்படி ஒரு உணர்வு நம்மள்ட்ட இருக்கா? அப்படின்னு குர்பானி. இந்த மாதிரி உயிருக்கு தர்மம் வருதா நம்மளுக்கு? அல்லாஹ் சொல்ல மாட்டேன், நபிமார்களும் முடிஞ்சு வச்சு. இப்படி நம்மளுக்கு ஒரு நிலை இருந்தால், இவ்வளவு தியாகத்தை இறைவனுக்காக செய்த இப்ராஹிம் தான் அத்தாவுக்கு பாவ மன்னிப்பு தேட முடியல. அதான் சப்ஜெக்ட். ஏன்? இவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் உங்க அத்தை இன வச்சிட்டாரு, அதை எனக்கு ஜீர்ணிக்க முடியலங்கிறான்ல.
இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அவ்வளவு கோபம் வருது அல்ல, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கடுகோபம் வருது அல்லாக்கு. வெறுப்புனா அப்படி வெறுப்பு. என்னங்க, ஒன்னா நம்ம ஃபிரௌனுடைய மனைவி சொர்க்கம், அயோக்கியம் தானே ஃபிரௌன். அவரை விட ஒரு மோசக்கார யாரா இருக்க முடியுமா? ஒரு படு அயோக்கியனுடைய மனைவி ஃபிரௌனுடைய மனைவி சொர்க்கம், உன்னதமான இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு நரகம். இதுல விளங்கலையா ஷிர்க் எவ்வளவு கொடூரமானது, தௌஹீத் எவ்வளவு உயர்வானது? இதுக்கு மேல விளக்கமா நான் கேட்கிறேன். கீழ் அதுகுலன்னாரி மஹத்தாஹிலி வம்ராத நூஹின் வம்ராத லூத், லூத்துடைய மனைவி, நூஹுடைய மனைவி, 2 பெண்களை பார்த்து, யாரு? நூஹ் நபியினுடைய பொண்டாட்டி, லூத் நபியினுடைய பொண்டாட்டி. அந்த 2 பொம்பளைகளுக்கும் அல்லாஹ் சொல்லிட்டானா, போகடி நரகத்திற்கு அப்படின்னு கட்டளை. குர்ஆன் வசனம் இது. நீங்க நரகம் தாண்டி போகடி. நபியின் பொண்டாட்டி மரியாதையில பாருங்க. ஏமா நீங்க எல்லாம் நபியுடைய மனைவி, தயவு செய்து அப்படி நரகத்துக்கு போறீங்களா? தூக்கி போடுறாய் வாழ்வாங்க. குர்ஆன் வசனம் கீழ் அதுகுலன்னார மஹத்தாஹிலீன், போங்கடி நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டது. போ நரகவாதியோட போய் சேரு. அபூஜஹல் பின்னால போ, ஃபிரௌன் பின்னால போ. யார? நபியின் மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி மோசக்காரன். மூசா நபி பின்னால் சொர்க்கத்துக்கு போ. ரப்பிபில் இந்தக பைத்தும் ஃபில் ஜன்னah வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், இந்த கொடுமைக்கார ஃபிரௌனை விட்டு என்னை காப்பாற்று என்று ஃபிரௌனுடைய பொண்டாட்டி துஆ செய்தார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தில் உன்னை என்ன எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா உன்னிடத்தில். நீ மூசா நபி பின்னால் சொர்க்கத்துக்கு போ. ஃபிரௌனுடைய மனைவியை பார்த்து, நூஹ் நபி லூத் நபி மனைவியை பார்த்து, நீ இந்த ஃபிரௌன் போற நரகத்துக்கு போய் சேர்ப்போ. இத விளங்கலையா உங்களுக்கு? ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அயோக்கியனின் மனைவியாக இருந்தாலும் சொர்க்கம், ஏகத்துவத்தை ஒத்துக்கொள்ளாவிட்டால் நபியின் மனைவி பிள்ளைகளாக இருந்தாலும் நரகம். இதுதான் அடிப்படை. இதுக்கு மேல என்னத்தை சொல்றதுக்கு இருக்குல்ல ஏகத்துவத்துல? இதைத்தானே உயிர் மூச்சா சொல்லியிருக்காரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்றாரு? ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் கூத்து பண்றீங்க? நீங்க செய்யற பெரும் முட்டாள்தனமா இருக்கிறா, இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகங்களை உடைக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடைச்சிருந்தது மட்டும் இல்லாம யாரையா உடைச்சதுன்னு கேட்டா தெரியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல. யாரையா உடைச்சது? ஏன்டா கேட்கிற? யார் உடைச்சான்னு அந்த சிலைத்தை கேளுன்னா இது எப்படி இருக்கு? சாதாரண விஷயம் அது. சாதாரண இந்த ஏரியாவில் ஒரு தர்கா உடைஞ்சு கிடக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு என்ன செய்வான்? சார் நேற்று அந்த பேர்ல மீட்டிங்ல உடைக்கன்னு சொன்னாங்க, அவனுதான் சார் அப்படின்றோம். நம்ம உடைக்க போறது இல்ல, இங்க பயந்துகிட்டு இல்ல, உடைக்கக்கூடிய பவர் நம்மள்ட்ட இல்ல. அதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல. பெருமானார் சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் அவங்க கையில இருந்துச்சு. எங்க கவர்மெண்ட் தான் உடைப்போம். இஸ்லாமிய கவர்மெண்ட் ஒண்ணு வந்து அது நம்ம கையில இருந்து அப்ப உடைக்கத்தான் செய்வோம். அவர் நபிகள் பேரும் அந்த பவர் இல்லாதனாலும் அதை செய்ய மாட்டோம். ஆனா தச்சலா எங்கன்னா நாகூர் தர்காவோ ஏதாவது ஒரு தர்கா இந்த ஏரியாவில் இருக்கிற முத்துப்பேட்டையில் லேசங்கிட்டு கிடக்கணும். இங்க சார் இவனு தான் சார் நம்மளை கூட கோர்ட்ல ஒண்ணு நிப்பாட்டியாச்சு. யாரா உடைச்சது? ஜட்ஜி கேட்காரு, யாரையா உடைச்சது? யார் உடைச்சதுன்னு அது உள்ளுக்குள்ள இருக்க ஒளியாட கேட்க சொல்லுங்க சார் அப்படி சொல்லி பாருங்க. பாத்தீங்களா சார்? சரி எங்களோட திப்பரா பேசுறோம். இப்படித்தானே இப்ராஹிம் பேசினாரு, இப்ராஹிம் இப்படித்தானே பேசிருக்காரு. அந்த ஏகத்துவத்தின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வலு பேச வைத்தது. அந்த நம்பிக்கை அப்படி பேச வச்சிச்சு. நம்மளுக்கு இப்படி பேச முடியாது, வலு இல்ல. ஏகத்துவம் இருக்கு, இந்த வலு நம்ம உள்ளத்துல இல்ல. அவர் கேட்கிறாரு,
யார் உடைச்சது அவன் கேட்கானே பஸ்ஸலு இன்கானு யன்திகூன். அது பேசுற அதே கேளு, ஏன் வந்து கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னக்கும் அன்தும் ஸாலிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவங்க எல்லாம் திரும்பிக்கிட்டு, இந்த ஆளு கேட்கற நியாயமா இருக்கடா, சரிதானே, அது பேச முடியாது, ஒண்ணும் செய்யாது, அது உடைச்சா உடைச்சிட்டு போகுது, அதான் பேசுற சக்தி இல்லையே, இந்த ஆளு கேட்கறது சரிதானே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறோம். நல்லா கவனிக்கலீங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே ஒரு சில விவரமானவன் இருப்பான்ல, அவனுக்கு உறுத்துது நியாயமான கேள்வி, சரியான தர்க்கம், பெரிய சக்தி இருக்குங்கிற பேசுற சக்தி கூட இல்லைன்னா அதுக்கு என்ன சக்தி இருக்குன்னு அந்த பையன் கேட்கறான். அந்த பையன் கேட்கிற சரிதானு சொல்லி அவங்களுக்குள்ளே திரும்பணும். சரிதான். சும்மா கிசு விளாட ஊசியும் உடனே பல்டி அடிக்காங்க. என்ன பல்டி அடிக்காங்கன்னா, அவன் கேட்க நியாயமா இருக்கணும், அது இப்ப பேச வேண்டிய பேச்சு இல்ல, அவன் ஏன் உடைச்சா அதை கேளப்பா, சரி நம்மளுக்கு அப்புறம் பேசுவோம், நீ ஏன்டா உடைச்ச அப்படி போனோம். அப்படியே நடக்குது. சில நேரங்கள்ல நீங்க ஒரு ஜமாத்துல ஏதாவது மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்க, ஏன்டா தொப்பி விடாம தொழுத, தொப்பியோடு தொழ வேண்டிய என்ன ஜமாத்துல சொல்லுவாங்க, எங்க தொப்பி சுண்ணத்தினே வச்சுக்குவோம், அது போடாம தொழுதாலும் தொழுக கூடும், இப்ப தாடி சுண்ணத்து, அது இல்லாம தொழுவது இல்லைங்களா அப்படிங்க கேட்டீங்க. ஒரு சில பேரு அவங்க கேட்கற சிலதானே, சும்மாப்பா அவங்க கேட்கற இப்ப கூட பேசிட்டு இருக்க, இவன் எப்படி தொப்பி விடாம அதை கேட்கலாம். நியாயமான கேள்வி, பதில் சொல்ல முடியாது, மாட்டிட்டு முழிப்பான், அது நம்ம அப்பன் பேசிக்குவோம், ரைட்டா தப்பான, இவன் எப்படி தொப்பி விடாம தொழலாம் அப்படி வந்துட்டோம்னா முட்டா பையன். நானா சொல்றேன், இது அல்லாஹ் சும்மா நிக்கிசுவலா ரோசி பல்டி அடித்தார்கள் பரண்டா லகத் அலிம்துமா ஹவுலா யன்திகூன். அது பேசாதுன்னு உனக்கு தெரியாதான்னு 50 பேர் இப்ராஹிம் கிட்ட கேட்கிறான். இந்த விக்கிரகம்னா பேசாது, அது வெறும் கல்லுதான், அது எப்படிப்பா பேசும், அது உனக்கு தெரியுமில்ல, அதை போய் கேளுங்க. இதைத்தான் இவ்வளவு நாள் நான் கேட்டேன்டா, இதுதான் நான் கேட்கறிய, அது பேசாது, எதுவும் பேசாது பேசாதுங்க உன் வயலுக்கு வந்துருச்சா, அப்ப இவன் உடைச்சிருக்கான் செய்யல, நெருப்பு உணத்துல போடுன்ட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இது மாதிரி இது ஒரு சில நிகழ்ச்சி தான், எத்தனையோ நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியாது. இப்ராஹிம் நூத்துக்கணக்கான வருஷம் வாழ்ந்த ஒரு நபி என்ன பேசிட்டு பாரு, பில்டர் பண்ணி எல்லாம் சொல்றான். இது ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்மளுக்கு வச்சிருக்கான். அவன் நினைவாக ஒரு சில விஷயங்கள் இது மாதிரி செய்யுங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அத்தாக்கு சொன்ன விஷயம் சொன்னல, இவ்வளவு மார்க்கத்தை அழுத்தம் திருத்தமாக பேசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துண்டு துண்டா வெட்டி கொண்டாலும் சரி, இதான்டா கொள்கை அப்படின்னு பேசினாரு. அத்தாக்கு எவ்வளவு சொல்ல, அத்தா ஏத்துக்கிட மாட்டேங்கிறாரு. பல நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்புகளை திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னார். வத்தபஅத்து மில்லத்த இப்ராஹிம், யூசுப் நபி சொல்றாரு, நான் இப்ராஹிம் வழியாக பின்பற்றேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. வமையர் மில்லத் இப்ராஹிம இல்லாம சஃபிஹ நஃப்ஸா, முட்டா பையனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியை மறுக்குவான் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன். விவரம் கட்டவன் முட்டாள்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியில வெறுப்பான். ஒரு விவரம் உள்ளவன் அறிவாளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியத்தான் புடிச்சுக்குவான். என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அத்தாவே விவரம் கட்டவர்கள் தான். எப்படிப்பட்ட வார்த்தை நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ஏகத்துவத்தை சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இவ்வளவு பேசுறாங்கல்ல, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, லம்மா ரஅ சூரத்து ஃபில் பைத், காபத்துல்லா வெற்றி அடைந்த பிறகு ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்க்கு வர்றாங்க. காபத்துல்லா வெற்றி ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் கைக்கு வந்துருச்சு. காபத்துல்லாஹ்க்குள்ள நுழையும் பொழுது அங்க நிறைய விக்கிரகங்கள் இருந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு ஏகத்துவத்தை இவ்வளவு அழுத்தமா பேசுகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அழுத்தமான காரசாரமா, நெத்தி அடியா, குசும்பா, கிண்டலா, உப்பில்லக்கு வழிபா தாபுதூன மின் துனில்லாஹ், போங்கடா நீங்களும் உங்க வணக்கமும் அப்படிலாம் சொல்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் வசனம். உஃபின்னா சீங்கிறது, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் வணங்கக்கூடிய நீங்களும் உங்க வணக்கம் வணக்கமாடா அப்படிங்கிறார். நான் சொல்றது உஃபின்னா சீன் அர்த்தம் சொல்றோம்ல, தாயை சி என்று சொல்லாதீர்கள், தக்குள்ளோமா உஃபின், தாயிட்ட ஏதாவது கோவப்படும் அவங்க ரொம்ப வயது முதிர்ந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்பதான் சொல்லுவான் அவரு, தாய்க்கு 70-80 வயசு ஆயிடுச்சு, தாய் பொண்ணுக்கு யூரின் தரையிலே பாஸ் ஆகுது, ஒரு 2 தடவை 3 தடவை நைட்ல இழப்பெல்லாம் தூக்கிட்டு போவான், 10 தடவை முடிச்சா சேர மாட்டேக்கார மனுஷன், அப்ப வந்துருமில்ல மனுஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாய் பண்ண சீன்னு சொல்லிடாத, ஏன்னா அப்படி சொல்ல தோணும், டென்ஷன் சொல்லிடாத. அதை சொல்ல இப்ராஹிம் போங்கடா நீங்களும் வணக்கம். உஃபில்லக் வலிமா தாபுதூன மின் துனில்லாஹ்,
இவ்வளவு காரசாரமா பேசிருக்காரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு காரசாரமா பேசிருக்காரு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வமா கானலி மினல் முஷ்ரிகீன் வலம் யக்கும் மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணை வைப்பவர்களில் இருந்ததில்லை. இணை வச்சதே இல்லைங்கிறான், ஷிர்க் வச்சதே இல்லைங்கிறான். ஏன் இதை சொல்றான் அல்லாஹ்? மீடியா வேர்ல்டு வழங்கும் புதிய வெளியீடுகள். தனித்து விளங்கும் இஸ்லாம், மறுமைக்காக வாழ்வோம், மறுமை வெற்றிக்கு 2 4 இஸ்லாத்தில் இல்லாத தரிகாக்கள், இஸ்லாமும் முஸ்லிம்களும், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேட்டுப்பாளையம் பெரம்பலூர். பிஜேயின் கேள்வி நேரம் ஆவடி. இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை SM பாக்கர். கொள்கை உறுதி சம்சுலுகா பெங்களூர். தௌஹீதின் எழுச்சி MS சுலைமான் பெங்களூர். தாயத்து பேய் துபாய் அப்துல் ரஹ்மான் பிரதோசி. இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் கோவை ரஹமத்துல்லா. இன்பத்தை நோக்கி அப்துல் நாசிர் போன்ற மார்க்க அறிஞர்கள் மாநாடு மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய உரைகள், வெள்ளி மேடை, விவாத செய்திகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9444360006. ஷிர்க் எவ்வளவு கொடூரமா எழுத்தவரு ஷிர்க் வச்சுக்க மாட்டாரு. ஏன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? மக்கத்து காபிர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முஷ்ரிக்னு நினைச்சிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? மக்கால வாழ்ந்தான காபிர் இஸ்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல தெய்வ கொள்கை உடையவர் அப்படின்னு நினைச்சான். அவர் ஷிர்க் இப்ராஹிம் எப்படின்னு பாருங்க, ஆதாரம் பாருங்க. காபத்துல்லா ரசூலுல்லாஹ் கைக்கு வந்துருச்சு. வந்த பிறகு அந்த காபத்துல்லாக்குள்ள இருந்த எல்லா விக்கிரகங்களையும் அகற்றும்படி, சுத்தப்படுத்தும்படி, ஒழித்து கட்டும்படி பெருமானார் சொன்னார்கள். எல்லாம் சுத்தப்படுத்தினாங்க. சுத்தப்படுத்திட்டு வரும் பொழுது இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிலையை பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாக்குள்ள. வெறுமன சிலை வைக்கிறது பாவம். எப்படி பார்த்தாங்க தெரியுமா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? சிலை வைக்கிறது ஷிர்க். சிலையை எப்படி வச்சிருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். இதுல எப்படி சிலை வச்சிருக்காங்கன்னா ஐதீஹிமால் அஸ்லாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையிலையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கையிலையும் சோசியம் பார்க்கிற குச்சி இருக்குல்ல, கம்பு. சரி, இந்த காலத்தில் இருக்க கையை போட்டு நல்ல காலம் இருக்குது, இந்த ரகங்கள் இப்போ அந்த அடுத்த வாரத்தில் உனக்கு கிரகமே ஆட்டுதுன்னு கிடக்காங்க. கம்பு வச்சு சோசியம் பார்க்கல. இது மாதிரி அவர்கள் கைகளில் சோசியம் பார்க்கிற குச்சியோடு சோசியம் பார்த்தவர்களாக செலவு வச்சிருக்கான். சும்மா வச்சா கூட பெருசு இருக்கு. இவன் செய்யறது இருக்கு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? இப்ராஹிம் நபியே ஷிர்க்க செஞ்சாருன்னு சொல்றான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அந்த சிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறிபார்த்தவர் போல. குறிபார்த்தா என்ன? சோசியம் பார்த்தா பகது கபரபிமா உன்சில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மதின் மீது அருளப்பட்ட திருமறை குர்ஆனை மறுத்த காஃபிர் அப்படிங்கிறாங்க. நீ முஸ்லிமே இல்ல, குர்ஆனை மறுத்தான்னு அர்த்தம். நல்ல நேரம் கெட்ட நேரத்துக்கு சொன்னான்னு சொன்னா அவன் யாரு? தன்னை அல்லாஹ்ங்கறான்னு அர்த்தம். இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. இது எங்க கொண்டு விட்டுடும் தெரியுமா? கழுதையே கடவுள்ன்றோம். இந்த மென்டாலிட்டி தெரியுமா? பூனையை கடவுளுமா? ஆச்சரியமா இருக்கா? நல்லது யாரால் நடைபெறும்? நம்ம எல்லாரும் தெரியும், அல்லாஹ்வால் நடைபெறும். ஒரு தீங்கு வருது, யாரால் நடைபெறும்? அல்லாஹ்வால் நடைபெறும். நல்லது கெட்டது யாவும் அல்லாஹ்வால் நடைபெறுகிறது என்று நம்புவோம் தான் முஸ்லீம். இது மக்தபுல 5 வயசு குழந்தை ஓத போற குழந்தைக்கு தெரியும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாத்தி பஅதல் மௌத். நல்லது கெட்டது யாவும் அல்லாஹ்வால் நடைபெறுகிறது என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு குழந்தைகள் உட்பட தெரியும். அப்ப நல்லது அல்லாஹ்வால் நடக்கிறதா? இறைவனால். கழுதையால் நல்லது நடக்குன்னு நினைக்கானே. என்னை பார் யோகம் வரும் கழுத போட்டா இருக்கா? எனக்கு ஒரு நல்லது எதுல வருதான்? கழுதையில வருதுன்னு நினைப்பான். கழுத போட்டவனால நல்லது நடக்குமா? யோகம் வருமா? அப்படி பாருங்க. இந்த வண்ணாளர்கள் இருக்காங்கல்ல, அவன் பெரும் கோடி சொன்னா இருக்கணுமே, சொந்தமா 10 கழுதை வச்சிருப்பான. யோசிச்சு பார்க்க மாட்டான். முட்டாள்கள், அறிவு கற்றவர்கள், விவரம் கற்றவர்கள். அதே மாதிரி பூனை குறுக்க போனா சகுனம் சரியில்லை, கெட்டது நடக்கும் அர்த்தம். கழுத நல்லதை செய்து, பூனை கெட்டதை செய்து. இறைவனுடைய பாதி வேலையை கழுத செய்து, பாதி வேலையை பூனை செய்து. என்னடா இது? முட்டாள்தனம் எங்க கொண்டு விட்டுச்சு பாருங்க. அப்ப கழுதையும் பூனையும் சேர்ந்து வந்தா என்னடா செய்யுது? ரெண்டு சேர்ந்தே வருது. விவரம் கட்டவங்க.
இதை இப்ராஹிம் முட்டா பயிரோட அப்பலா தாக்கிலும் புத்தி இல்லையா மூளை இல்லையா கேட்க. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள். அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சாத்தியமா இது? பாருங்க, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சாம்பிள் சொல்றேன். இந்த போட்டோக்களை எல்லாம் பெருமானார் அகற்ற சொன்னார்கள். காபத்துல்லா இருந்த உருவங்கள், படங்கள், கற்சிலைகள், விக்கிரகங்கள் அத்தனை அகற்ற சொன்னாங்க. அது இந்த போட்டோ ஒரு மேட்ரு, உருவம் எழுதி வரைஞ்சிருந்தா அகற்றுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க போட்டோவில் என்ன இருக்குன்னு நினைப்பீங்க? சாதாரண பத்திரிகையில் இருக்கிற போட்டோ, இதை நம்ம மதிக்க மாட்டோம், தூர வீசிடுவோம். உங்க வீட்டுல உங்க அத்தா போட்டோ இருக்குல்ல, பிரே போட்டு பத்திரமா வச்சிருந்தீங்கன்னு வைங்க, அது சும்மா ஒரு மூலையில இருக்கு நீங்க நினைப்பீங்க. அது எப்ப தெரியுமா பவர் வரும்? உங்க அத்தா மௌத்தா போய் வீட்டுல ஒரு சண்டை சச்சரவாயி உங்க அம்மா வயது முதிர்ந்த காலம் ஆயிட்டு அந்த போட்டோக்கு பவர் வரும். அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு களி ஏதாவது வீட்டுல பிரச்சனைன்னு வைங்க, சண்டை சச்சரவு ஆயிடுச்சுன்னு வைங்க, உங்க அம்மா என்ன செய்வாங்க? அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு, நீங்க சாம கண்ணை மூடிட்டு போயிட்டிய, இங்க நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு என்ன தெரியும்? போட்டோட்ட என்னையும் கூட்டு போகல சில பேர் போட்டோட்ட தெரியாம விவரம் என்ன அம்மா பாப்பா போட்டோ எடுத்து பேசிட்டு இருக்க, உனக்கு தெரியாதுடா, என்கிட்ட மானசீகமா உங்க அத்தை பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த போட்டோ எங்க வேணும்? அத்தா அம்மாட்ட மானசீகமா பேசுற மாதிரி ஏன்னு சொல்லுங்க, உங்க அம்மாவை செருப்பால் நல்லடி அடிடான்னு சொல்றாருமா, ஒத்துக்குவியா? ஏத்துக்க மாட்டான். அது எப்படி என்ன மோண்ட மானசீகமா பேசுறாரு, மோண்ட பேச மாட்டாரா? இதுவே பேசுற ஸ்டைலு விவரம் புரியணுங்கிறக்க இடித்துரைத்தது. யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு, இதுல என்ன இருக்குது? இதனால்தான் அடிப்படையை கிளியிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போட்டோவே வைக்காத, அதுக்குன்னு ஒரு மதிப்பு வந்துடும். இனி சக்தமாபில் அஸ்லாம் கத்து காத்தலஹுல்லாஹ், அடநாசமா போறவனு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி இந்த வார்த்தை காத்தலஹுல்லானா அல்லாஹ் அவனை நாசமாக்கட்டும்னு அர்த்தம். அடநாசமா போறது எதுவோ? இப்ராஹிம் நபி சிலையில குறி பார்த்தது போல, சோசியம் சொன்னது போல ஒரு நபி அப்படி ஆயிட்டாங்க. இதை கூட நபிகள் பெருமானார் துஆ செய்தார். யா அல்லாஹ் அஜ்ஹர யுஜ்ஹர அலைய, பிறர் என்னை முட்டாளாக்குவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்டார்கள் நபிகள் பெருமானார். தெரியுமா? யா அல்லாஹ் நான் பிறரை முட்டாளாக்க கூடாது, பிறர் என்னை முட்டாளாக்கி விடக் கூடாது யா அல்லாஹ். இப்ராஹிம் சொன்னாங்கல்ல, முட்டாள்தனமான காரியங்கப்பா, உங்களை தெளிவான வழிகேட்டில் பார்க்கிறேன். எங்க அத்தாவை இந்த மாதிரி செஞ்சார, அப்படியான உங்க அத்தாவை சேர்ந்து முட்டாள்ற அப்படின்னாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல எத்தனை இடத்துல இது மாதிரி வார்த்தை வருது நானே கேட்கிறேன். அப்பலா தாக்கிலும் அப்பலா தாளமும் வலாக்கின் அக்ஸரன் நாஸா யகீலூன் வலாக்கின் அக்ஸரன் நாஸா யஅலமூன், நிறைய வசனம். எங்கிலும் மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் மடையர்களாக இருக்கிறார்கள், மூடர்களாக இருக்கிறார்கள். புத்தி இல்லையா? யோசிக்க வேண்டாமா? அறிவில்லையா? நிறைய வசனம் இருக்குங்க, எடுத்து பாருங்க. நிறைய கேட்கலாம், இப்படி இந்த மாதிரி யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் என்னை யாரும் முட்டாளாக்கி விடக் கூடாது, நான் யாரையும் முட்டாளாக்க கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையில குச்சியை கொடுத்து குறிப்பாக்க வச்சா முட்டாளாக்கலாம் அப்படி பாருங்க. அப்ப நபியே சோசியம் பண்ணிருக்காரா? சோசியம் பண்ணிருக்காரா? நம்மளை செய்ய வைக்கிறான்.
நபியே அவுலியாக்களை எதுக்கு சொல்றா நீங்க நினைக்கிறீங்க? அவுலியாக்களே அப்படி செஞ்சாங்க, அப்ப நம்மளும் செய்யலாம் நினைக்கலாம். அவுலியாக்கள் மீது நல்லவர்கள் மீது ஒரு பாவத்தை திணித்து அவர்கள் செய்தது போல காட்டி அந்த ஐக்கியத்தை நியாயப்படுத்துவது, இதை உடைத்தெறிய வந்தவர்கள் தான் நபிமார்கள். அதில் முன்னோடியாக தந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சாதாரண இந்த ஏமாற்று வேலையில உதாரணத்தை நான் சொல்றேன். எப்படியெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் ஏமாத்திருக்காங்க நிறைய சேவல் நீங்க பார்த்திருப்பீங்க. அன்றாட பேப்பர் எடுத்தா ஏதாவது ஃப்ராடு ஏமாதான் இருப்பான். பார்த்திருக்கீங்களா? நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். வழுக்கையில் முடி, வழுக்க தலையில முடி, ஒரு வகையான எண்ணெய் ஒரு ஆள் தயாரிக்கும். இந்த எண்ணெய் நீங்க ஒரு மாசம் தேய்ச்சிங்கன்னு சொன்னா ஒரே மாசத்துல முடி கருகருன்னு வளரும். இது சொல்லுமா ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கலாம், இப்படி நம்பலாம். அவன் என்ன சொல்றான், இதை தேங்க ஒரு மாசம் தேங்க, ஆனா தினசரி நீங்க எண்ணெயை தேய்ச்சிட்டு யாவமா உள்ளங்கைய சோப் போட்டு கழுவிருங்க, உள்ளங்கையில முடி வளர்ந்துரும். அப்படியா? எனக்கு 10 பாட்டு உனக்கு 10 வேமா வாங்குறானே, உள்ளங்கையில எப்படி வளரும்? அட ஒரு பேச்சுக்கு வளரணும் ஒத்துக்கிட்டா தலையில வளரணும் நியாயம் இருக்கு. வளர வேண்டிய இடமா இருக்கணும் இல்லடா. விதை போடுறோம், எந்த இடத்துல விதை போட்டால் விதை முளைக்காது. விதையும் நல்ல விதையாக இருந்து தரை பூமியும் நல்ல பூமியா இருக்கணும். செத்த பூமியா இருந்தா வறண்ட பூமியா இருந்து போட்டா விளையாது. நல்ல பூமி விதை வீணா பண்ணாலும் கிடைக்காது. அது எவ்வளவு சூப்பர் எண்ணெய் கொண்டு வா, உள்ளங்கையில எப்படி வளரும்? வளர வேண்டிய இடம் இல்லையே, இதை வச்சுக்க மாட்டோம். உள்ளங்கையிலே வளர்ந்துருமா? டேங்க அப்பா நம்புவோம். இப்படி எத்தனை ஏமாற்றுகள் உலகத்தில் இருக்குன்னு நினைக்க. ஒரு முட்டாளுக்கு ஒரு ஏமாளிக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லைன்னு நபிமார்கள் காட்டியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஏமாளிக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில ஒரு நேரத்தில் கவனக்குறைவாக யாருக்கும் நடந்துடும் ஒரு ஏமாற்றம். எப்ப பார்த்தாலும் ஏமாத்து இருந்தா ஒரு முஸ்லீமே இல்லை. நான் சொல்ல ஹதீஸ்ல இருக்கு, ஒரு முஃமின் ஒரு பொந்தில் 2 விழுத்தம் கொட்டப்பட மாட்டாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை அடி விழுந்துச்சா உஷாராயிடும், ஆஹா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு தடவை என்ன மனுஷனான விவரம் கட்டாங்க. அப்ப அறிவுக்கும் இஸ்லாத்துக்கு எவ்வளவு சம்பந்தங்களை பாருங்க. ஆனா நீ எவ்வளவு விவரமாக இருந்தாலும் சமயங்கள் அடுத்தவனை ஏமாத்திடக்கூடாதுங்கிறது துவா அல்லா, அடுத்தவன் என்ன ஏமாத்திடக்கூடாது, மார்க்க விஷயத்தில் சொல்லி ஏமாத்திடக்கூடாது, அதுவும் சேர்ந்துருக்கூடாது. பொய்யான மார்க்கத்தை சொல்லி ஒரு ஏமாறி ஆக்கிடக்கூடாது, என்ன ஒரு கிறுக்கன் ஆக்கிடக்கூடாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சிலை அவர்களுக்கு குச்சியை கொடுத்து அவர்கள் நிக்க விட்டான். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம், இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சேன். முடிஞ்ச அளவு பேசிருக்க மைக்கில் ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சிடறேன். என்னால முடியல, கஷ்டப்பட்டு தான் பேசுறேன். இன்ஷா அல்லாஹ் நான் பேச ஒரு சில விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தௌஹீதை சொல்லி ஸ்ட்ராங்காக பேசிய அவர்கள் மீது இந்த மாதிரி ஒரு திணிப்பை திணிச்சிட்டான். அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மூலமா காப்பாத்திட்டாங்க, உடைச்சு தள்ளிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிர்காலத்தில் தனக்கு வந்துவிடக் கூடாது என்ற துஆவையும் பெருமானார் சொன்னார். யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதன் வதனை யுஅபத், என்னுடைய கபரை திருவிழாவாக இடமாக ஆக்கிவிடாதீர்கள். யா அல்லாஹ், என் கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடாதே, என் அடக்கஸ்தலத்தில் மக்கள் வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடக் கூடாது, அதற்கு நீதானப்பா காப்பாற்ற வேண்டும் ரப்பே. அப்படி ரசூலுல்லாஹ் கபரை போய் ஒரு வணங்கினா ரசூலுல்லாஹ் மீது குற்றம் இல்ல, இருந்தாலும் நடக்கக்கூடாதுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் கபரை நடந்துடக்கூடாது. ஒரு ரசூலுல்லாஹ் கபர்ல போய் கும்பிட்டான், அதுல போய் படுத்துக்கிட்டான், தலையை போட்டு உருட்டான், ரசூலுல்லாஹ் மீது குற்றம் கிடையாது. ஆனாலும் இப்படி நடக்க வேண்டாம், இப்படி காட்டி தந்தவர்கள். இவ்வளவு தெள்ள தெளிவாக நபிமாருடைய வாழ்க்கையில் உள்ள வரலாறுகளை நாம் பார்க்கலாம். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தில் ஒரு தியாகம், வனாந்தர காட்டில் தன் மனைவியையும் மகனையும் விட்டு வந்ததுங்கிற சம்பவம் நமக்கு தெரியும். இன்னைக்கு போனா மக்கா மாதிரி ஒரு அற்புதமான இடம் கிடையாது, அப்படி இருக்குது. இன்னைக்கு நம்ம நாட்டில் கிடைக்காதெல்லாம் கிடைக்கும். எந்த நாட்டில் உள்ளதும் கிடைக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கு, சவுதி அரேபியா. இந்தியாவில் உள்ளதெல்லாம் இப்ப இந்தியாவில் கிடைக்கும். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டில் விளையக்கூடியதை உருவாக்கக்கூடியதை அரபி நாடு சவுதியை கவனித்துதான் உருவாக்குறோம். அது தெரியுமா உங்களுக்கு? அரபி இண்டெக்ஸ் ஒன்னு இருக்குது, ஹதீஸ் இண்டெக்ஸ். அந்த ஹதீஸ் இண்டெக்ஸை எழுதுறது யாரு தெரியுமா? ஒரு யூதன் தான் எழுதியிருக்கிறான்.
ஏன் அதை எழுதி லட்சக்கணக்கில் சவுதியில் அவனுக்கு விற்பனை ஆகும். அவன் ஒரு 50 பேர் உட்கார வச்சு அரபி மொழியை திறமையாளர்களை வச்சு எந்த ஹதீஸை எப்படி எடுக்கலாங்கிற பார்த்து ஒரு இண்டெக்ஸ் தயாரிச்சிருக்கான். அதை தயாரிச்சு சவுதி அரேபியாவில் விற்கான். அங்க போகும். அப்படி எந்த ஒரு மனிதன் எதை தயார் செய்வதாக இருந்தாலும் சவுதியை கவனித்து தயார் செஞ்சிட்டு இருக்கிறான். அப்படி ஆயிடுச்சு மக்கா. அது எப்படி இருந்தது? வனாந்தர காடு. என்ன இப்படி வெட்ட வழி பொட்டையில் வனாந்தர காட்டுல என்ன விட்டுட்டு போறீங்களே ஏன் அப்படின்னு இப்ராஹிம் மனைவி கேட்கிறாங்க. என்ன அல்லாஹ் அமரக்க அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமா. அப்ப அல்லாஹ் பார்த்து வந்தாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு குழந்தை பிறந்து பொண்டாட்டியை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம பேசாம போயிட்டு என்ன விட்டு போறிய? அல்லாஹ் சொன்ன. ஆமா, யோசிச்சு பாருங்க. நீங்க பட்டுக்கோட்டையில ஒய்ஃபை விட்டுட்டு வர்றீங்க, சாரி எடுக்க போன இடத்த விட்டு இடம் மாறி போய் அவன் பாத்துட்டு போ, நீ போ வந்து ஆளக்கான வளர்த்திய ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வருது. எப்படி வரும்? உனக்கெல்லாம் எதுக்கியா பொண்டாட்டி புள்ள? பொண்டாட்டியை கூட்டு வர தெரியாது மனுஷனுக்கு கல்யாணம் அடையாம அதான் நடக்கும். உலகத்துல பட்டுக்கோட்டையில விட்டு வந்தா மணால காட்டுல விட்டு வர்றாருங்க. இப்படி அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பெரும் தியாகமும் தைரியத்தை சார்ந்ததாகவும் ஆர்குமெண்ட் வாத பிரதிவாதம் உள்ளதாகவும் நெஞ்சுறுதி மிக்க பேச்சுக்களாகவும் பண்பாடை கற்றுத்தரக்கூடியதாக கூட இருக்கும். ஒரு சில விஷயங்கள் எப்படி இப்ராஹிம் பண்பாடை கற்றுத்தராங்கன்னு ஒரு சம்பவத்தை நான் முடிச்சிடறேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடச்சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை விட்டு தெரியாத ஒரு சில விஷயத்தை அதிகமா கேள்விப்படாத ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து பார்த்தா வீட்டுல இஸ்மாயில் இல்ல, மகன் இல்ல, மருமக தான் இருக்கா. அந்த மருமகிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், அன் ஐஷிஹிம் ஹைஅத்திஹிம், வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? மருமகிட்ட கேட்கிறார் எப்படிமா? ஆனா அந்த பொண்ணுக்கு இவர் மாமான்னு தெரியாது. தன் புருஷனுடைய தகப்பனார் இப்ராஹிம் புருஷனுடைய தகப்பனார் தெரியாது. யாரோ ஒரு ஆள் நினைச்சிட்டு இருக்கு. வாழ்க்கை எப்படிமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மருமகிட்ட கேட்கிறார். அப்ப அந்த பொம்பளை சொல்லு, அதை ஏன் போட்டு கேட்கறீங்க? ஒரு நிம்மதி இல்ல, கஷ்டம், துன்பத்துக்கு மேல துன்பம், ஒரே நெருக்கடி, காசு இல்ல, ஒண்ணு இல்ல, வர்றாரு போறாரு, இவருக்கெல்லாம் கல்யாணம் புலம்பி தள்ளுது அந்த பொம்பளை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனைவி தான் புருஷனை பத்தி தான் புருஷனுடைய அத்தாட்டையே பாப்பாட்டையே புலம்பி தள்ளுது. ஆனா அது மாமனாரு புருஷனுடைய அத்தானா அவங்களுக்கு தெரியாது, பொம்பளைக்கு தெரியாது. கேட்டு முடிஞ்சு அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் சொல்றாங்க, உன் புருஷன் வந்தாருன்னா மகன் வந்தாருன்னு சொல்லல, அந்த பொம்பளை தானே யாருன்னு காட்டிக்கல. இப்ராஹிம் உன் புருஷன் வந்தாருன்னு சொன்னா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள் இப்படி வந்தாரு சலாம் சொன்னாருன்னு சொல்லு, ஒரு பெரியவர் இப்படி வந்தாரு சலாம் சொன்னாருன்னு சொல்லு, சொல்லிட்டு கூலி லஹு யுகைர் அத்ரத பாபஹு, வாசல் சரியில்லையா அதை மாறணுமான்னு சொல்லு. சலாம் சொல்லு, ஒரு பெரிய ஆள் வந்தாருன்னு சொல்லு, வாசல் சரியில்லை இதை மாத்தணும்னு சொல்லு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. புகார்ல இருக்கிற சம்பவம். ரசூலுல்லாஹ் அறிவிச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்ற பெத்தர் இருக்குல்ல, உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, ஜானா ஹல் ஜாக்கும் மின் அஹதீன், யாரும் வந்த மாதிரி இருக்க, யாரும் வந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தானோ அது வந்த வழியில தடத்துக்கிட்ட பார்த்து கண்டுபிடிச்சாலும் தெரியல, யாரோ வந்த மாதிரி இருக்கு இஸ்மாயில் சொல்றாங்க. அந்த பொம்பளை சொல்லுது, ஆமா ஜானா ஷேகுன் கலாவகலா, ஒரு பெருசு ஒண்ணு வந்துச்சு, ஒரு கெல்டு ஒண்ணு வந்துச்சு. உங்களை பண்பாடு இல்லாம பேசுறது, சில பேர் அலட்சியமா பேசுறது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெருசு ஒண்ணு வந்துச்சு, வந்து இப்படி எல்லாம் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? ஒரு சலாம் சொல்லணும்னு சொல்லுச்சு, உங்களுக்கு சலாம் சொல்லணும்னு சொல்லுச்சு. அதோட வாசல் சரியில்லை மாத்தணும்னு சொல்லுச்சு. அப்படியா? வாசல் சரியில்லை மாத்தணும்னு சொல்லுச்சா? வந்தது என் அத்தா தான், மாமாவா அப்படின்னு பொம்பளை இருக்குங்களா? அது இதால இல்ல, வந்து வாப்பாதான் உன்ன உங்க அப்பனோட அனுப்ப சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வாசலை மாத்தினா உன்ன தலை கூட சொல்றாரு, அப்புறம் போ அப்படின்னு தலை கொடுத்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். திரும்பி வேலை செய்ய மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல. இதே கேள்வி இதே நடக்கு.
அந்த பொம்பளை இந்த போய் இப்ராஹிம் எப்படிமா வாழ்க்கை இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கேட்கும், நல்லபடியா இருக்கும், அதே சமத்தியம் தான், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற பொம்பளை. அப்ப வீட்டுக்காரங்க சலாம் சொல்லு, வாசலை மாத்த வேண்டாம்னு சொல்லு. அப்படி புகார்றதுக்கு வாசலை மாத்த வேண்டாங்க. இஸ்மாயில் வந்தாங்க, யார் வந்தா? ஒரு லட்சணமாக ஒரு பெரியவர் வந்தார் அப்படி சொல்லுங்க பொம்பளை. இப்படிலாம் கேட்டாரு, வாசலை மாத்தாதீங்க, வாசலை மாத்த வேண்டாம், ஒன்னு நான் தலாகே உடம்பான்னு போயிருக்காரு. பண்பாடை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து எப்படி நம்மகிட்டே பண்பாடு இல்லதான், அதையும் பார்க்கணும். இதுக்காக உங்க அத்தாவை வாசலை மாத்திரான்னு நீங்க பொண்டாட்டியை மாத்திர முடியாது, அது நபி. நம்ம பண்றீங்க. அங்க இஸ்மாயில் பண்பாடு இருந்தது, அவள்கிட்ட இல்ல. நாமும் பண்பாடாக இருந்து மனைவி பண்பாடா இருக்குன்னு நினைக்கணும். நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே நடு வாசல்ல சரியன நடு வாசல கிளாஸ் கொண்டு வச்சேன் அப்படி எத்திட்டு போற உனக்கு கண்ணின பொட்டைய பார்த்து நம்மகிட்டே பண்பாடு இல்லை, அங்கேயும் பண்பாடு இல்லை. நாம் பண்பாடாக நடக்கணும். கட்டுத்தப்பாங்கல்ல நீங்க ஏற்று சொல்லுங்களேன் சார், கவனக்குறைவாக முட்டாத்தனமா எத்தனை சொல்லி பாருங்க. நீங்க என்ன செய்வீங்க? நான் தாங்க மடத்தவன உடனே வச்சிருப்போம் பொண்டாட்டிய. நாம் எப்படி ஒரு விஷயத்தை ஆக்ஷன் இருக்குமோ அப்படிதான் ரியாக்ஷன் வரும். அப்படிப்பட்ட முறைகளை, தைரியத்தை, வீரத்தை, நெஞ்சுறுதியை கற்றுத் தந்தவர் இப்ராஹிம். அவர் உலகத்திற்கே தவறாக இமாமாக இருக்கிறார். அவர் வழியில் நடந்த அந்த அருளை பெற வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah